நிறையா தடவை சண்டை போட்டிருக்கேன்னு நடிக்கும்போது நினச்சது பிடிவாதமாக வாங்கிடும். இது பாரதிராஜா அப்படி அந்த அதெல்லாம் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரதிராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து விடணும். இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா 16 வயதுல ஆரம்பித்து இன்றைக்கும் 16 வயசு பையன் மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்காங்க. இன்றைக்கும் காலரை தூக்கி விட்டால் காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்குது. எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும். ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்டியூம் சென்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு விஜய் தேவர்கொண்டா சார்க்கே டஃப் கொடுத்துட்ருக்கீங்க காஸ்டியூமில். அந்தளவுக்கு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்க சார். ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட இந்த படத்துடைய ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சிருக்கிற இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் அவர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் மேடை கழிக்கிறோம். ஏன் எளிய தமிழ் மக்களையா, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வரும் பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாகணும். ஏன்னா ஒரு மேடை நாகரிகங்கிறது யோசித்து என்ன பேசலாம்னு. இந்த மேடை அப்படி அல்ல. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டியவை. என்னை காட்டின வயசில் கம்மி, அதனால தான் அவங்கன்ட்டேன். ஐ லவ் ஆல் திஸ் ஆல் டிவி. யூ ஆர் லக்கி. இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்காந்துருக்காங்க. சங்கர் உனக்காக வேண்டியும் ஜீவிக்காக வேண்டி வந்த கூட்டம் இல்லை. அவன் எவ்வளவு ஜென்யூனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காரணும். சாதாரண நாட்களாக உட்காந்துட்டு உமரம் ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவான் தான். நிறையா தடவை சண்டை போட்டிருக்கேன்னு நடிக்கும்போது நினச்சது பிடிவாதமாக வாங்கிடும். இது பாரதிராஜா அப்படி அந்த அதெல்லாம் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரதிராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து விடணும். ஒரு இதை சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிவிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் கேட்டு இல்லை, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி படுத்துறீங்க. இல்லை கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ்? அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான் என்னதோ பிடிவாதம். ஆனால் பிடிவாதம் படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 7 படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் ஃபெல்லோங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறதை நம்பிக்க கூடாது. இந்த எப்படின்னும் போய் இதை நம்பி அடித்து கையெல்லாம் கட்டிட்டாருன்னு சொல்லுவீங்க, விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க வந்தோம். ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமான்னு நினச்சிட்ருக்கோம். அங்கே தான் தெரியும் பாரதிராஜா இன்னும் உனக்கு ஒன்று இல்லை, கொஞ்சம் கற்றுக்க. சக்ரி
சங்கர் தான் அந்த படத்துடைய நாயகன். சாரி, ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு அழுத்தமாக யோசிக்கும். அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய டைரக்டர். நாங்களும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து அங்கே பார்ப்போம். என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளையை ஒரு செத்த கிடைக்குது என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடி தான் படம் வேணும். நானும் பார்ப்பேன், நம்மளும் தான் படம் எடுத்தோம். அங்கே என்ன இருக்குது, ஆமாம் என்னமோ இருக்குது. கிரேட் டைரக்டர் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு ஈச சங்கர். இவனை எத்தனை மேடம் போட்டு பேசினாலும் கூட தள்ளும். அந்த மண்ணிலே இருந்தோம். அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர், கடம்பூர். அவன் அந்த ஏரியா பழகம் தண்ணி அத்துப்படி எனக்கு. அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு, பாருங்க ராஜா, accept you are failed in சங்கர். அடுத்து நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம். யார் என் செல்லம்? யார்? எந்திரி டே உதப்பண்ணல. அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிலருக்கு தான் இவன் வயசுக்கான மியூசிக்கா. ஒரு மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதில் தான் மண்ணு தொலைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் மன்னப்படம் வந்திருக்கான், நடிக்கான். நான் மேடைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா? அவங்க எழுத தெரியும் நினைச்சிட்டாங்க. இவன் நீதான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில். இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கலக்கலன்னு கலக்குவானா, அங்கே போய் தான் தெரியும். ஏன்னா ஜீவி எனக்கு ரொம்ப நாளாக என்ன ஆகணும், கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோன்னு யோசிச்சேன். ஆனால் விடலை, நானும் ஈக்குவலாக நடிச்சு. இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு. ஒரு நாள் மிரட்டி விட்டேன். இது பாட்டுக்கு வரும், வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன அவன் பாட்டுக்கு போகிறேன், மரியாதை இல்லையா, பெரியவங்க முன்னாடி எப்படி போட இல்லை, அன்னைக்கு இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவான். பழகிக்க, என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமா? இல்லை, கொஞ்சம் யோசித்து சொன்னான். பாருங்க, என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியிருக்கு இவளை. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமாக நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ் இன்டுடைய ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வாட்சிட்டி, சூப்பர். ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடச்சிருக்கா சங்கர் மூலமாக. ஜீவி ஒரு டைமென்ஷனில் ஜீவி, இன்னொரு டைமென்ஷனில் வேறு ஜீவி. ஐ லவ் தட் பாய், இடியட். நிஜமாக இப்போ அவனை தான் அடுத்த படத்துக்கு இதான் வச்சு. ஆனால் தொங்க வேண்டியது இருக்கு. சாமானியம் வரமாட்டாங்க. இன்னைக்கு சொன்னான்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளோ வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து பார்த்தேன்.
நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வருவான். இன்னும் வரலைங்க கம்போசிங், கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசிங். அவன் கம்போசிங்காக வேண்டி வச்சுருக்கேன் படத்தை. சச் எ கிரேட் லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய், ரொம்ப லவபிள் பாய்.